சர்வதேச மகளிர் தினம் இன்றாகும். பெண் விடுதலையை பற்றி அதிகமான மக்கள் கவனம் செலுத்தி அதை பற்றி பேசும் நாள்தான் இன்று. தலைவர்கள் நல்ல செய்தியை அனுப்புகிறார்கள். நாங்கள் பெண்களின் மீட்பர்கள் என்று கூறுகிறார்கள். வருடத்தில் ஒரு நாள் இதை பற்றி பேசி அதில் கவனம் செலுத்தினாலும் பெண்களின் பிரச்சனைகள் தீராது. அது தீர்க்கப்பட்டால் சர்வதேச மகளிர் தினம் வரும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கை பயணத்தில் ஒரு சுதந்திரமான புகலிடத்தில் ஓய்வெடுக்க தயாராக இருக்கும் எத்தனை பேர் பெண்ணாக பிறந்து ஒரு மாணவியாக கற்றுக்கொண்டு ஒரு இளம் பெண்ணாக வாழ்க்கையை புரிந்து கொண்டு ஒரு தாயாக தங்கள் குழந்தைகளின் அன்பை அனுபவித்து ஒரு விதவையாக இந்த உலகத்தை விட்டு வெளியேறினாலும் தங்கள் கனவுகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நாட்டில் நெருக்கடி அல்லது குழப்பம் ஏற்படும் ஒவ்வொரு முறையும் முன்னணியில் நிற்பவர்களில் பெரும்பாலானோர் ஆண்கள்தான். போர்க்களத்தில் ஒரு படைவீரர் தனது உயிரை தியாகம் செய்யும் போது, தனது குழந்தைகள் தனிமையில் விடப்படும் போது ஒரு தாய் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆண்கள் இத்தகைய துயர அனுபவங்களை எதிர்கொள்வது சாத்தியமற்றதல்ல. என்றாலும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண் இன்னும் உதவியற்றவளாக இருப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. பாரம்பரிய சமூகங்களில் பெண் விடுதலை என்பது புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தது. சமூகத்தில் ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட முக்கிய இடம் இருந்தாலும் பெண்களுக்கு அவர்களுக்குரிய சரியான இடம் இன்னும் வழங்கப்படவில்லை. தற்போதைய அரசியல் அமைப்பின்படி சட்டத்தின் முன் அனைத்து மக்களும் சமமாக இருக்க வேண்டும். பாலினத்தின் அடிப்படையில் தனிநபர்களை பாகுபாடு காட்ட முடியாது. பெண்கள் உரிமைகள் தொடர்பான சர்வதேச மரபுகளை இலங்கையும் அங்கீகரித்துள்ளது என்பது ரகசியமல்ல. 2024ஆம் ஆண்டு பெண்கள் அதிகாரமளிப்பு சட்டமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தின் கீழ் ஒரு ஆணைக்குழுவும் நிறுவப்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க தேவையான சட்ட கட்டமைப்பு நடைமுறையில் உள்ளது. இருப்பினும் தார்மீக மதிப்புகள் மற்றும் தனிப்பட்ட அணுகுமுறைகளின் வீழ்ச்சி தொடர்பாக பிரச்சினைகள் எழுந்துள்ளன. இலங்கையின் 22.16 மில்லியன் மக்கள் தொகையில் 51.6% பெண்கள் என கூறப்படுகிறது. நம் நாட்டின் 50க்கும் அதிகமான பெண்கள் ஆண்களை விட கடுமையான பல பிரச்சினைகளையும் சவால்களையும் எதிர்கொள்கிறார்கள் என்பது ரகசியமல்ல. பெண்கள் இவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சினைகளை எதிர்கொள்வது யாருடைய தவறு? நாட்டின் நிர்வாகம் மற்றும் பொது அமைதிக்கான சட்டங்களை உருவாக்கும் நாடாளுமன்றத்தில் கடந்த ஆட்சி காலங்களில் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கொண்ட அலட்சியங்களும் ஏராளம். சில பிரச்சினைகளின் போது நாடாளுமன்ற சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்ததால் விசாரணைகள் நடத்தப்பட்டு தண்டனை விதிக்கப்படும் அளவுக்கு அதிகரித்துள்ளன என்பதும் ரகசியமல்ல. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பிரதிநிதித்துவத்திற்கு ஒரு பெண் வேட்பாளர் இல்லாதது சிறப்பு கவனத்தை பெற்ற ஒரு பிரச்சனையாக இருந்தது. அந்த நேரத்தில் இருந்த பிரச்சினை ஹரிணி அமரசூரிய பிரதமராக நியமிக்கப்பட்டதன் மூலம் அதிர்ஷ்டவசமாக தீர்க்கப்பட்டது. அவர் இலங்கையின் 3வது பெண் பிரதமர் ஆவார். சிறிமாவோ பண்டாரநாயக்க நமது நாட்டில் மட்டுமல்ல உலகிலேயே முதல் பெண் பிரதமராக இருந்தார். அவரது மகள் சந்திரிகா பண்டாரநாயக்க 2வது பிரதமராக இருந்தார். தொட்டிலை ஆட்டும் கை உலகை ஆளுகிறது என்று கூறப்படுகிறது. சிலருக்கு பெண்கள் ஒரு பொருளாக இருக்கிறார்கள், சில நேரங்களில் ஒரு கருவியாக இருக்கிறார்கள், சில நேரங்களில் பெண் என்பவர் ஒரு இயந்திரமாகவும் காணப்படுகின்றார். அந்த முட்டாள்தனமான மனப்பான்மையை தான் மாற்ற வேண்டும். சமூகத்தால் மட்டுமே அந்த மனப்பான்மையை சமூகத்தில் இருந்து அகற்ற முடியும். அதற்கு ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு பெரிய மாற்றத்திற்கு உட்பட வேண்டும். சர்வதேச மகளிர் தினமான இன்று நாம் ஒவ்வொருவரும் பெண்மையின் கண்ணியத்தையும் மரியாதையையும் பாதுகாப்பதை நோக்கமாக கொள்ள வேண்டும். அவள் ஒரு பெண் என்பது உண்மைதான். ஆனால் அவள் உன் தோழி, உன் தாய், ஆசிரியை. அவள் உங்கள் வாழ்க்கை பயணத்தின் துக்கங்களை தணிக்கும் மென்மையான நீரோடையாகவும் இருக்கிறாள். உண்மையிலேயே அவள் ஒரு அன்பின் அடையாளம்.